தினம் வந்து அந்த வேலையை செய்யறோம். தினம் அந்த வேலையை செஞ்சாலுமே ஒவ்வொரு நாளுமே பொதுவா அந்த 5 to 7 அப்படின்றது வந்து சாயந்தரம் நம்மளும் அறியாம ஒரு பதட்டம், பரபரப்பு வந்துருது. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. நார்மலா ரெகுலரா தான் செய்யறோம். ரெகுலரா செஞ்சாலுமே அந்த பரபரப்பு அப்படின்றது வந்து இருக்குது. என்ன மாதிரி மாடுக்கன்னு வச்சுங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதா இல்ல எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு தெரியல. சரி, அதை விடுங்க. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய ஈவினிங் டே ஒவ்வொரு நாளும் எப்படி போகுது அப்படின்றத என் கூட சேர்ந்து நான் என்னென்ன பண்றேன் அப்படின்றத நீங்களும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம். மாட்டு வெல்லாம் முடிச்சுட்டு தட்டெல்லாம் அறுத்து முடிச்சு கொண்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்கு மணி 7:15 மேல ஆயிடும். அதுக்கு மேல வந்து நமக்கு அந்த வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கே டயர்ட் ஆயிடும். அதுக்கு மேல பிள்ளைங்க வந்துருவாங்க. அந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஓடி ஆடணும் செஞ்சுன்னா அது இந்த 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அந்த பசங்க பொண்ணு 2ம் பொண்ணா இருந்தா கூட கொஞ்சம் அறகுறையா இருக்கும் சண்டை. அந்த பசங்களா இருந்தா வச்சுக்கோ டாமன் ஜெரி மாதிரி எப்ப பார் இதை புடி அதை புடின்னு சொல்லிட்டு இந்த பெருசுங்க கப்புன்னு இருக்கும். அந்த சின்னதுங்க வந்து கப்புனே இருக்காதுங்க. கொஞ்சம் ஏதாவது நோண்டிட்டே இருக்கும். அதுங்க பாட்டுக்கு அதுங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க கப்புன்னு இருந்தாலையும் அந்த பசங்க சின்ன பசங்களா இருந்தா நோண்டிட்டே இருப்பாங்க. அவங்க கப்புனே விட மாட்டாங்க. சண்டை வாங்கினே இருப்பாங்க. அவங்கள சமாதானம் பண்றதுக்கே நம்ம ஒண்ணு 4 முறை சாப்பிட வேண்டியதாக பொழுது நிற்கும். என்னத்த பண்றது? அப்புறம் அவங்கள ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிக்கினே நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்து என்னடா நம்ம அம்மா பொழுதுனைக்கு வேலை செய்யறாங்களே, இப்பதான் வந்துருக்காங்க, நம்மளே பாக்குறோம் கண் கூட. இருந்தாலும் இவ்வளவு வேலை செய்யறாங்களே, நம்ம பாட்டு நம்ம செஞ்சு வைக்கிறத சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு பாயாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு மேல என்னத்த பண்றது? நம்ம ஏதாவது வேற ஏதாவது இருந்தா கூட வச்சுக்க டக்குன்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே அது செய்யறது தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. சேமியா ஜெவர்ஸ்ல இருந்து. அப்ப நம்மளுக்கு அப்புன்னு விடுவாங்களா? அது எட்டுன்னு வந்து வச்சிருந்தா எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க. சரி, அப்புறம் பார்த்தா வச்சுக்கோ என் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. காலைல வச்ச சாதம். சரி, அந்த சாதத்தை அப்படியே ஏதாவது அது வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாயசத்தை மட்டும் காய்ச்சி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, போய் பார்த்தா 2 முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையை உடச்சு ஊத்தி இருக்கிற சாரத்தை போட்டு பேட்டரி கொடுத்துட்டு பாயசத்தை மட்டும் காசி அவங்களுக்கு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, நான் எப்பவுமே பாயசம் செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா குக்கர்ல வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டு அது ஒரு 2 விசில் விட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுட்டு சேமியா போட்டு கொஞ்சமா பால் ஊத்தி அந்த பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு போட்டு வச்சுக்கோயேன், சாப்பிட்றதுக்கு பாயசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் செய்வேன். இன்னைக்கு வந்து அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ண பாயசத்துக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சரி அந்த சாதம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து உடச்சு வச்சுட்டு சரி முட்டை 2 இருக்கு போட்டு நம்ம எக் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துருந்தேன். இந்த பிள்ளைங்க அதுக்குள்ளேயே சண்டை வேற. இன்னொன்னு வந்து எப்படா செஞ்சு கொடுப்பாங்க? அந்த பாயாசத்துக்கு அடுப்பு பத்த வச்ச உடனே போதும் இது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி ஓடி வராங்க. சரி, அவங்களுக்கும் பசி வந்த உடனே பால் குடிச்சாங்க. பால் கறந்துட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா குடிச்சாங்க. பட் இருந்தாலே அந்த பாயாசம் போது நமக்கு ஒரு பொருள் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வச்சுக்கோங்க, அந்த பொருள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் பொறுமையெல்லாம் இருக்காது. அது ஆயிடுச்சான்னு ஒரு 50 முறையாவது போய் நம்ம எட்டி பார்த்துருவோம். ஏன்னா நம்மளும் அந்த வயசை கடந்துதான் வந்துக்கிறோம். அந்த மாதிரிதான் எங்க பாப்பாவும் சரி எங்க பையனும் சரி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம். இவ வந்து போனா அவன் வர்றது, அவன் வந்து போனா இவ வர்றது. 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டு என்கிட்ட வந்து வந்து போயினே இருந்தாங்க. சரி, ஆயிடுச்சான்ற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் போமா, செஞ்சா உங்களுக்கு கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் அது இல்லாத அந்த கேஸ் அடுப்பு எரிஞ்சு அந்த கேஸ்ல செஞ்சு அதானே அவங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க. அந்த பொறுமை கூட இல்ல அவங்களுக்கு செய்யற வரைக்கும். ஒரு வழியா தான் குக்கர்ல பருப்பும் போட்டு இறக்கிட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு 2 விசில விட்டு ஒரு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள அந்த தண்ணி கொதிச்ச உடனே சேமியாவை எடுத்து போட்டேன். சேமியாவை எடுத்து போட்ட உடனே என்ன ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிச்சுல, அந்த சேமியா கொதிக்கும் போது டக்குன்னு வேலை ஆயிடும். சரி, சேமியா கொதிக்கிறதுக்கு ஆல்ரெடி பருப்பு வேக வச்சிருந்தது அது 2 போட்டா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பையும் தூக்கி அதுல ஊத்திட்டு ஆத்துல ஒரு கை சேத்துல ஒரு கைன்ற மாதிரிதான் அந்த பக்கம் பாயாசத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த எக் ரைஸ்க்கு இதையும் வணக்கி விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பால் காய வச்ச பால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஒரு சிலர் அப்படியே பச்சை பாலை ஊத்துவாங்க. நான் எப்பவுமே வந்து பாயாசம் செஞ்சேன்னா பால் வந்து காய வச்சுதான் ஊத்துவேன். அவங்களுக்கு காய வச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் பால் தான் இருந்துச்சு. அதோட சரி ஒரு டம்ளர் பாலை ஊத்தி காய வச்சு அதில் ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு அந்த பக்கம் அதையும் ஏன்னா அதையும் பார்க்காம விட்டு வச்சுக்க பருப்பு அதெல்லாம் ஊற்றிங்களுக்கு அடிவேர் பிடிச்சிக்கும். அப்புறம் இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கி விட்டு லஜிட்டா இஞ்சி பூண்டு போட்டு விட்டுருந்தேன். சாப்பாடு ஆல்ரெடி உடச்சி வச்சிருந்தேன். அதை போட்டு வணக்கின்னு அதை செஞ்சிருந்தேன். இந்த பிள்ளைங்க நம்மளும் அந்த மாதிரிதான் இருந்தோம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்க சொன்னா
அந்த செஞ்சிரு வரைக்கும் பொறுமையெல்லாம் இருக்காது. அது வந்து எட்டி எட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கொய்யாக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொய்யாக்கா மிளகாதூள் உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பிளேட்ல வச்சிருந்தாங்க, மிளகாதூள் உப்பும் கலக்கி வச்சிருந்தது. சரி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு சொல்லணும். எங்க பாப்பா அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாதூள் உப்பு அதை மசாலா போட்டு டக்குன்னு செஞ்சிருந்தேன். அப்பயும் பாருங்க மொத்தம் அந்த ஒரு 2 செகண்டுக்கு ஒரு முறை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து எட்டி எட்டி பார்த்துன்னு அடுப்பானையே சுத்திருந்தாங்க குட்டி போட்ட பூனையாட்டம். அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுத்துற இருங்கடமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்றேன்னா, நீ வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணாதேம்மா, என்னை வந்து தொந்தரவு பண்ணாந்தா போதும், சரி கிளம்பு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இதெல்லாம் எட்டுனுவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே என்னடான்னு பார்த்தா ஒரே மசாலாவை கூட காணும். அந்த டொமேட்டோ சாஸ்ல இருந்து ஒன்னும் நல்லா காலி ஆயிருந்துச்சு. சரி இருக்கிறத மட்டும் போட்டு செய்யலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பாடுலாம் சரி உடச்சு வச்சிருந்தது, சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முட்டை அந்த கோசு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வணக்கிட்டு, மோஸ்ட்லி அதிகமா நான் எக் ரைஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் கடையில. அதுக்காகவே ரைஸ் வந்து நல்லா கொஞ்சம் தனியா குக்கர்ல நம்ம வடிக்கும் போது கொஞ்சம் நல்லா பழப்பழம் வடிச்சு வீட்லயே செஞ்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு. முன்னெல்லாம் அதிகமா செஞ்சு கொடுத்தேன், இப்பெல்லாம் வந்து அதுக்கு டைமும் இல்லை, அதை செஞ்சு கொடுக்கறதுல பிள்ளைங்களுக்கு அதுக்காகவே ஒரு ஏக்கம் வந்துட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாளிச்சுட்டு இருந்தேன். நீங்களே பாருங்க, எங்க பாப்பா வந்து போனா எங்க பையன் வந்து போனா எங்க பாப்பா. எங்க பையனுக்கு அது பொறுக்கவே இல்லை, அவனுக்கு நார்மலா எக் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சாதம் லைட்டா கொஞ்சம் அதிகமா வெந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி அவன் வந்து அது எடுத்து கொடுக்குற வரைக்கும் கூட இன்னும் உப்பு கூட போல, அதுக்குள்ள டேஸ்ட் பார்த்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு பால் காய வச்சதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் லைட்டா நம்ம என்னதான் பாயாசத்துக்கு சக்கரை போட்டாலையும் அது லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டாதான், ஒரு லைட்டா சும்மா கொஞ்சம் சிட்டிக்கு உப்பு போட்டாதான் அது வந்து சுகர் தூக்கி கொடுக்கும் அப்படின்றதுனால அதுக்கு உப்பு போட்டா. அதுக்கப்புறம் இந்த ரைஸ்க்கும் சரி உப்பு கம்மியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். அதான் நான் சொன்னேன், ஏன்டா இன்னும் உப்பே போலடா சாப்பாட்டுக்கு, காய் வணக்கும் போது லைட்டா போட்டதான் அப்புறம் உப்பு இல்லைன்னா எங்கந்திரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு அதை கலக்கி விட்டுருந்தேன். அவ்வளவுதான், சாப்பாடும் ஆயிடுச்சு. சரி நான் எட்டுன்னு தரம் போட சாப்பாடு, ஏன்னா சாதம் வந்து காலைல வச்சதுன்றதுனால கொஞ்சம் சூடு ஏறணும்ல, சூடு ஏறினாதான் சாப்பாடு நல்லா இருக்கும் சூடா சாப்பிடறதுக்கு. அந்த மசாலா சூடு இருக்குன்னு அந்த அளவுக்கு சூடா இருக்காது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா, இவ்வளவு நேரம் பொறுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு வேளையா பாயாசம் வந்து அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. சரி சாதம் அந்த பக்கம் வந்து சூடு ஏறினா ரெடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வேளையா சரி உங்களுக்கு பாயாசத்தை எடுத்துன்னு போய் ஊத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அதாவது முந்திரி திராட்சை இருக்கு, அதை வறுத்து போற வரைக்கும்லாம் அவங்களுக்கு டைம் இல்லை. இதை செஞ்சதுலேயே வந்து பாத்திரம் ஒரு தொட்டி ஒப்பா ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது செய்யறது டைம் ஆகலாம், நம்மளுக்கு மாட்டு வேலை முடிச்சுட்டு வரதுக்கு மணி 7 மணிக்கு மேலே 7 7 ஆயிடுச்சு. வெளியே மாடலாம் அந்த கட்டினர்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்கு, அதுக்கு மேல வந்து நம்ம குளிச்சுட்டு செஞ்சுட்டு நம்ம வேலையை பாக்குறதுக்கு வந்து டைம் வந்து சரியா போயிடுதுங்க. மணி 8 மணிக்கு மேல ஆயிடுது. இந்த வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கே நமக்கு போதும் போதும்னு ஆயிடும். ஏன்னா அந்த வேலை வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, தொடர்ந்து ரெஸ்ட்லாம் நம்ம செய்யறோம் போது ரொம்பவே கஷ்டம். அதனால சரின்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து தரேன். அவனுக்கு பசியாட்டுங்குது, பசியா இல்ல இந்த எக் ரைஸ் டெம்டிங்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதான் அதே பாதே அது சூடு முக்கா சூடுதான் ஏறிச்சு, ஃபுல்லா சூடு கூட ஏறல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாயாசம் கொண்டு போய் கொடுத்தா அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற பாத்திரத்துக்கு ஊத்தி கொடுத்துடலாம், இது கொண்டு போய் அப்படியே ஃபுல்லா கொடுத்தா சூடா இருக்கும், பசங்க மேல கீழே தடக்கி ஊத்திக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேற பாத்திரத்துக்கு மாத்திருந்தேன். அது ஒரு கூத்து நடந்துச்சு. இந்த எக் ரைஸ் செய்யும்போது அந்த இடிக்கி வேற காணும். நம்ம அவசரத்துல ஒரு பொருள் தேடும் போது எந்த பொருளும் முன்னாடி இருந்தா கூட நம்மளுக்கு கண்ணுக்கு கிடைக்காது. அந்த மாதிரிதான் முன்னாடியே அடுப்பு கல்ல இருக்குது, அதை பார்க்காம எங்க பாப்பா வெளியே இருக்கா தேடு தேடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சத்தம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லவான்னு சொல்லிட்டு வந்து அவளதான் எடுத்து கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் பாயாசத்தை ஊத்தி கப்ல சரி இந்த கொண்டு போய் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து வச்சேன். சரி வெளியே கொண்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கும் சரி சண்டை போடுவாங்களே, நம்மளே போயிட்டு அவங்களுக்கு ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த எக் ரைஸ் தக்காளி சாதம் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு கன்ஃபார்ம் வந்து அவனுக்கு ஆனியன் வேணும். ஆனியன் வந்து நம்ம ஸ்லைஸ் இந்த ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்தாதான் அவனுக்கு வந்து அது சாப்பாடவே பிடிக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெங்காயமும் கட் பண்ணுங்க, சரி ஒன்னு கையோட கட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போய் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க, இது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்க பையன் அது வரைக்கும் பொறுமையா இல்லை, பாயாசம்லாம் எனக்கு வேணாம் நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எங்க பாப்பா எனக்கு ரைஸ் எல்லாம் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்து நானும் சாப்பிட்டேன்.